யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். போராமை என்பது மனிதர்களா பிறந்தவங்களுக்கு எல்லா வகையிலும் பல விதமான கோபம், ஆளுகை, சிரிப்பு, போட்டி இவைகள்லாம் வராமல் இருக்க துக்கம், துயரம் இதெல்லாம் வாழ்க்கையில மனிதரா பிறந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான உணர்வு தான். இதெல்லாம் அடிப்படை உணர்வு, கோப உணர்வு, சிரிப்பு உணர்வு அப்படின்னு உணர்வு தான். மனிதன் கிட்ட இருக்கக்கூடியதே உணர்வு இல்லைன்னு சொன்னா மனிதனே இல்லை. அந்த அடிப்படையில ஏற்படுவது தவறு கிடையாது. அதையே நம்ம முழுமையாக நினைக்கும் பொழுது அந்த போராமை ஆகப்பட்டது நமக்கு பல வகையில நமக்கே தீங்கு விளைவிக்கக்கூடிய நிலையை உருவாக்கும். அதனால நம்ம போராமைன்னு இருந்தது பார்த்துட்டோம், நமக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு வருதுன்னா அவர்களை விட நாம் சிறப்பாக வாழ வேண்டும், மகிழ்ச்சிகரமாக வாழ வேண்டும், இன்னும் நல்ல நிலைக்கு வரணும்ன்றது நாம் அந்த எண்ணத்தை, அதாவது பலகீனமான எண்ணத்தை, நெகட்டிவான எண்ணத்தை பாசிட்டிவாக மாற்றிக்கணும். அதை வலிமையாக்கி கொள்ள வேண்டும். அவ்வளோதான். சிலர் சொல்லுவாங்க, நான் தியானம்லாம் எடுத்திருக்கேன், எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், இரும்பு போன்ற இதயம் படிச்சிருக்கேன், நான் அப்படிலாம் பேசுறது உங்க கூட நான் கேட்டிருக்கேன். ஆனால் ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஒரு பாதிப்பு, ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளைகளுக்கோ எதுக்கோ ஒரு நோயோ ஏதோ வந்துருச்சுன்னா இரும்பெல்லாம் உருகிடுது. அப்படியே அவங்கள பார்த்தா சாதாரண உள்ளவர்களை விட பலகீனமான நிலையில் இருப்பாங்க. அப்படி அழுவாங்க, சமாதானம் கூட படுத்த முடியாது. என்னப்பா அப்படி சொன்னேன், நான் சொன்னேன், இப்ப என்ன செய்யறது, எனக்கு முடியலையே, என்னால தாங்கிக் கொள்ள முடியலையேன்னுவாங்க. அந்த மாதிரி உள்ளவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இன்னொன்னு இந்த மாதிரி அவ்வளவுதான் நம்ம தியானம், மன உறுதி எல்லாமே இருந்தாலும் சில சமயத்துல துயரம் ஏற்படும் பொழுது, துயரம் என்று பார்க்கணும். என்ன மாதிரி துயரம், தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு துக்கம், துயரம் ஏற்படும் பொழுது மனம்னு சொன்னா கண்டிப்பா டெஃபினட்டா மனம் பாதிக்கதான் செய்யும். அப்படி பாதிக்கல அப்படின்னு சொன்னா அவங்க ஒண்ணு மனிதனா இருக்கவே முடியாது, மரக்கட்டையா தான் இருக்கணும். அந்த நேரம் என்ன இதுல ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோக சக்தி பெற்றவர்கள், மன உறுதி உள்ளவர்களுக்கும், வைராக்கியம் உள்ளவர்களுக்கும், திட நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, உடனே அவர்கள் அந்த நடந்த சம்பவம், அந்த துயரத்தை உடனடியாக அவங்க அதை போக்கிக் கொள்ளக்கூடிய, அதை வெல்லக்கூடிய ஆற்றல் அவங்ககிட்ட இருக்கு. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.